எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு இயற்பியல் ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. வண்டிகளுக்கு எதுக்கு பிரேக் பொருத்தியிருக்காங்க அப்படின்னு. அப்போது ஒவ்வொரு மாணவர்கள் ஒவ்வொரு பதிலை சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் வண்டியை நிறுத்துறதுக்குன்னு சொல்லியிருக்கான், ஒருத்தன் வேகத்தை குறைக்கிறதுக்குன்னு இருக்கான், ஒருத்தன் மோதலை தவிர்ப்பதற்குன்னு இருக்கான், ஒருத்தன் மெதுவாக செல்வதற்குன்னு இருக்கான், ஒருத்தன் சராசரி வேகத்தில் செல்றதுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கான். ஆனால் ஒரே ஒரு மாணவன் மட்டும் வேகமாக செல்வதற்கு அப்படின்னா, அந்த கிளாஸில் இருக்கவங்க எல்லாமே அவனை பார்த்து சிரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஆசிரியர் சொல்லியிருக்காரு, அந்த பையன் சொன்னது தான் சரியான பதில் அப்படின்னு இருக்கான். எப்படின்னா, வண்டியில் பிரேக் இருக்கிறனால தான் நீங்கள் நினச்ச இடத்துக்கு வேகமாக போய் சேரவும் முடியுது. வண்டியில் பிரேக் இல்லைன்னா உங்களால் வேகமாக ஓட்ட முடியுமா? மெதுவாக தான் ஓட்ட முடியும். ஒரு சிலர் ஐயோ பிரேக்கே இல்லை நான் வண்டியை ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தாங்க வாழ்க்கையும். வாழ்க்கையில் ஒரு சில தடைகள் வரதான் செய்யும். எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த தடைகளில் எல்லாம் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துடுறாங்க. தடைகள் அப்படி உட்காரவே கூடாது. எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் பிரேக்குன்னு ஒன்று இருக்குங்க. அது எதுக்கு? நம்ம இன்னும் வேகமாக போகிறதுக்காகத்தான். அதனால் அப்படி சோர்ந்து போய் உட்காராம எல்லாரும் சுறுசுறுப்பாக தைரியமாக செயல்படுங்க.